அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நம்முடைய சேனலில் இதுவரை பார்த்திங்கன்னா சனி பகவானை பற்றி காணவில்லை. இந்த பதிவில் சனி பகவானை பற்றி காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சனி ஒருவருக்கு வேலை, தொழில், உத்தியோகத்தை சொல்பவர். சனி பகவான் இறைவன் அருளை பெற்று தருபவர். சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்முடைய குடும்ப கஷ்டங்களை நாம் மனசில் நினச்சி சாமி பார்த்து வேண்டிக்குவோம். இந்த கஷ்டம்லாம் தீரணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு. அது ஜாதகத்தில் சனி இருக்கும் கட்டத்தின் வழி தான் வேண்டுதல் வழிபாடு இருக்கும். அதை சார்ந்து தான் மனதில் கும்பிடுவோம். லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து வேண்டிக் கொள்வார். லக்னத்திற்கு 2வது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து, பணம், பொருளாதாரம் சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துங்க, கரெக்டாக உண்மையாக இருக்கும். ஜாதகத்தில் சனி பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் செலவு செய்வார்கள், மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள். கடந்த 29/3/2023 வருடம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். பார்த்திங்கன்னா தற்போது 2 வருடம் கடந்து 3 மாதங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்களுக்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார். கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன? முதலில் காணலாம். கிரகங்கள் வக்கரம் என்றால் பகல் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது, மத்தியான நேரம். மத்தியான நேரத்தில் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரே வேக்காடாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அதே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் நடந்த உடனே எங்கே மரம் இருக்குது, எந்த இடத்துல நிழல் இருக்குது, கடை இருந்தால் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மனம் நினைக்கும். அதே போல் தான் கிரகங்கள் வக்கரம் அடையும் போது நிழலை தேடுற மாதிரி நாம் சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேடணும். தானாக சுயமாக அந்த கிரகத்தின் வழி வெற்றி பெற முடியாது. சனி வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு அதிகரிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, விலங்குகளுக்கும். ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு கன்று போட்டுச்சுன்னு பொது வெளியில் பேசுவார்கள். சனி வக்கர காலம் பெண்களுக்கு சுபம். சனி பகவானுடைய வக்கர காலம் ஆண்களுக்கு பீடை. ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இரு இப்படி இருன்னு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு கூடுதலாக இருக்கும். படித்து 3 டிகிரி 4 டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் அவங்க வாழ்க்கையில் வரும். சனி இருக்கும் வீடு நலம், பார்க்கும் வீடு பலவீனம். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் நல்ல சூழ்நிலையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். மற்ற இடங்களில் சனி பகவான் வரும்போது பல சோதனைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு வரும். சனி பகவான் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தடுப்பதற்கு மற்ற கிரகங்களுடைய பலம் இருக்காது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு. கடக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடம் 3 மாதமாக
அஷ்டமச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு 7வது வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. களத்திர அஷ்டமாதிபதியாக சனி பகவான் வருகிறார். பெரும்பாலும் கடகராசிக்கு சனி பகவான் வக்கர காலத்தில் ஓரளவு நன்மை எதிர்பார்க்கலாம். 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது அடுத்த 138 நாட்கள் காணாமல் போன திருடு போன பொருட்கள் மீண்டு கிடைக்கும். வெளியில் பணங்காசு கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, கைமாத்தாக கொடுத்துருந்தாலும் சரி, இந்த கால நேரத்தில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உதவி செய்திருந்தீங்கன்னா மீண்டும் அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 138 நாட்கள் ஓரளவு வருமானம் எதிர்பார்க்கலாம். நஞ்சை புஞ்சை நிலங்களில் வருமானம் வரும். கடகராசிக்கு அஷ்டமாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது வண்டி வாகனம் போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். விபத்து காயங்களை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடைய வக்கர காலத்தில் வாழ்க்கை துணை மூலம் கடகராசி என்பதற்கு பொருளாதார உதவி கிடைக்கும். அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் அதிக விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசிக்கு களத்திராதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது இந்த 138 நாட்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சுடு தண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டு தைதகா தைதகான்னு குதிக்கிற மாதிரி திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டிங்கன்னா பிரிவு கோடு ஏற்படும். சனி பகவான் வக்கரம் பெற்றால் அவருடைய பார்வை உக்கிரமாக இருக்கும். 3 பார்வைகளால் 3 வீடுகளை பாரி செய்வார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை கடகராசிக்கு தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. எதிர்வரக்கூடிய இந்த 138 நாட்கள் நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளிகளுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுங்க. நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் முதலாளிங்க உங்களுக்கு சொல்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்க. ஓவர் டியூட்டி இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. தொழிற்ஸ்தானத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வருமானம் உண்டு. போட்டி பொறாமை பகை எதிர்ப்பு இந்த கால நேரத்தில் நீங்கும். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை கடகராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை கேதுவோடு செவ்வாய் இணைவு. சனி செவ்வாய் நேர்பார்வையில் இருக்கும்போது கடகராசி நண்பர்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். 2வது வீட்டிலே செவ்வாய் கேது இணைவு ஆடி மாதம் 13 வரை இருக்கும்போது கடகராசி என்பவர்களுக்கு பல், வாய், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. குடும்பத்தில் பேசினாலும் சரி, வெளியிடத்தில் பேசினாலும் சரி, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தன்மையாக இருங்க, கவனமாக இருங்க. விதண்டாவாதம் எதிர்வாதங்களை தவிர்ப்பது நல்லது. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 5ஆம் இடம் சார்ந்து பிரச்சனைகள் ஓரளவு குறையும். குழந்தைகளுக்கு படிப்பு நன்றாக வரும். அவங்களுக்கு வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல வருமானங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்துக்கலாம். வக்கர சனி பகவான் 5ஆம் இடத்தை பாரி செய்யும்போது உங்களுடைய மன அழுத்தம், மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி ராகு இணைவு. அஷ்டமத்திலே 2 பாவிகள் இருப்பது உங்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதியை உண்டாக்கும். இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அல்லது விலை உயர்ந்த தங்க நகைகளை இரவில்
அணிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும். சனி பகவானுடைய வக்கர காலத்தில் கடகராசி என்பர்கள் இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பொதுமக்களிடம் திருப்பணிக்கு உதவி கிடைக்கும். மலை மேல் பொது இடத்தில் கோயில் கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதி 8வது வீட்டிலே வக்கரகதியில் செல்லும்போது பொது சேவை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.